பிக் ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம போன பதிவில் ராவணனை பற்றிய தகவல்கள் எல்லாம் போட்டிருக்கோம். இது வந்து 2வது பாகம். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க போய் அந்த பதிவையும் பார்த்துட்டு வாங்க. நம்ம தொடர்ந்து ராவணனை பற்றிய அறியப்படாத தகவல்களை எல்லாம் தெரிந்து கொள்வோம். இந்த அனுமன் இலங்கையை நோக்கி புறப்பட்டு போறாரு. அப்படி புறப்பட்டு போகிற போது அந்த இலங்கையினுடைய நகர் வர்ணிச்சுட்டே போறாரு. கடலை தாண்டிடுறாரு. கடலை தாண்டின உடனே மிகப்பெரிய மதில் சுவர்கள் வந்து அவருடைய கண்ணுக்கு தென்படுது. இந்த மதில் சுவரை பார்த்து அனுமன் சொல்றாரு, சூரியன் புக முடியாத ஒரு நகருக்குள்ளதான் இந்த இலங்கை வந்து இருக்கு அப்படிங்கிறார். அதாவது சூரியன் வந்து அச்சத்தினாலோ பயப்பட்டோ வந்து அந்த நகருக்குள்ள போகாம இல்ல. ஏன்னா சூரியனை விடவும் இந்த மதில் சுவர்கள் எல்லாம் அவ்வளவு வானளவு ஓங்கி உயர்ந்து நிற்கின்றன அப்படிங்கறத வந்து பதிவு செய்யறாரு அனுமன். அதை தாண்டி இலங்கை நகருக்குள்ள போறாரு. போன உடனே ஒரு மிகப்பெரிய அகழி, இந்த அகழியை பார்க்கிறாரு. இந்த அகழியை பார்த்து இதை தாண்ட முடியாத ஒரு நிமிஷம் அப்படி கீழே வந்துட்டு மறுபடியும் அப்படி கீழே வந்துட்டு மறுபடியும் ஃப்ளை ஆகிறாரு. என்ன காரணம்னா கடலையே தாண்டி வந்த இந்த அனுமன் அவருடைய அந்த இலங்கை மாநகரில் ஓடக்கூடிய ஒரு சின்ன அகழியை கூட தாண்ட முடியாமல் அது அவ்வளவு பெரிய அகலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி வர்ணனையினுடைய உச்சிக்கே கொண்டு செல்றாரு கம்பர். அப்படி போன உடனே அனுமன் அந்த ஊர் நகரத்தை எல்லாம் பார்க்கிறாரு. எல்லாரும் உறங்கிக் கொண்டே இருக்கிறாங்க. அப்படி உறங்கிக் கொண்டே இருக்கிற போது ஒரு இடத்துல பார்க்கிறாரு, பித்தர்கள் உறங்குறாரு. அதாவது பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இந்த பைத்தியக்காரர்கள் உறங்குகிற போது அதை பார்த்து சொல்றாரு அனுமன், பித்தரும் உறங்கினர் அப்படிங்கிறாரு. ஏன்னா பைத்தியக்காரன் ஒரு ஊர்ல உறங்கவே மாட்டான். நீங்க வந்து ஏதாவது ஒரு பேருந்து நிலையத்துக்கு போகிற போது எங்கேயாவது நம்ம வந்து பார்ப்போம், பகல் நேரமும் சரி இரவு நேரமும் அவன் வந்து உறங்காம எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா அவனுக்கு கூட நிம்மதியை தரக்கூடிய ஒரு நல் ஆட்சியை தான் இங்கே ராவணன் எல்லோருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லி பதிவு செய்யறாரு. இந்த ராவணன் எங்கிருந்து தொடங்குறாரு அப்படின்னா, இந்த ராவணனுடைய தாயார் கைகேசி என்ன பண்றாரு, ராவணனை அழைக்கிறாங்க. அழைத்து இவருடைய சகோதரனான குபேரன், இறைவனிடத்திலே எல்லா வரங்களையும் பெற்றவன், அது மட்டும் இல்லாமல் நிதிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் இந்த குபேரன், அவரை போல நீயும் ஆக வேண்டும்னு சொல்லி கைகேசி சொல்றாங்க. சொன்ன உடனே ராவணன் சொல்றாரு, நான் போய் எல்லா செல்வங்களையும் வந்து அடித்து கொண்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. இல்ல அந்த தவறை செய்யக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா, சிவபெருமானை நோக்கி மிகுந்த தவம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பணிக்கிறாரு கைகேசி அப்படிங்கிற ராவணனுடைய தாயார். சொன்ன உடனே ராவணன் தன்னுடைய சகோதரனான கும்பகர்ணனையும் அழைத்து கொண்டு போய் வரம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். இந்த வரம் பல நூறு ஆண்டுகளாக போய்கொண்டே இருக்கிறது. போய்கொண்டே இருக்கிற போது சிவபெருமான் தோன்றி என்ன பண்றாரு, என்ன வேண்டும் கேட்கிற போது யாராலும் வெல்ல முடியாத ஒரு வரத்தை பெற வேண்டும் சொல்லி ராவணன் கேட்கிறான். அப்படி கேட்டவன் எல்லாத்தையும் சொல்லி சொன்ன பிறகு மனிதரால் வெல்ல முடியாத ஒரு வரத்தை வந்து கேட்க மறந்துடுறான். இதன் காரணமாக தான் ராமன் வந்து மனித அவதாரம் எடுத்து வந்து ராவணனை வதம் செய்கிறார். இப்படி வரத்தை வாங்கிய பிறகு அவருக்கு இலங்கை மாநகரம் கிடைக்குது, செல்வ வளங்கள் எல்லாம் கிடைக்குது. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு என்ன பண்றாரு, தன்னுடைய ஆட்சியை செலுத்த ஆரம்பிக்கிறார். அப்படி செலுத்திக் கொண்டிருந்த இந்த ஆட்சியில தான் சீதையை கவர்ந்து வந்த பிறகு அனுமன் இலங்கையை நோக்கி ஓடி வரார் சீதையை பார்ப்பதற்காக. இப்போ இந்த இடத்துல அந்த ஊர்ல எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது வருண பகவான் அங்கதான் இருக்காரு. ஏன்னா அவர் வந்து மழை பொழியக்கூடிய சரியான நேரத்தில் மழையை பொழியக்கூடிய அந்த பணியை வந்து அங்க செய்யறாராம் ராவணனுடைய அந்த ஊர்ல. அதே போல வாயு பகவான் அவர் என்ன பண்றாருன்னா இந்த நகரங்களை எல்லாம் கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பணியை செய்து வந்தாராம். இப்படி தேவர்களும் அசுரர்களும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த தேவாதி தேவர்கள் எல்லோரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த ராவணனுடைய இந்த இலங்கை மாநகருக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுத்து எல்லா வளங்களையும் கிடைக்கக்கூடிய அளவில் அந்த மக்களை எல்லாம் நல்ல வழியில் வந்து ஆட்சி செய்ய வேண்டும் சொல்லி இந்த ராவணன் இவர்களை எல்லாம் பணித்து இங்க கொண்டு வந்து உட்கார வச்சானா. போய்கொண்டே இருக்க போது அனுமன் போய் சீதையை பார்க்கிறார். சீதையை பார்த்த உடனே இந்த சீதையுடைய ஒரே ஒரு பாடல் வந்து நமக்கு ராவணனுடைய புகழை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. என்னன்னா, சீதையை பார்த்து என்னோட கூட வந்துருங்க, நான் வந்து ராமன் கிட்ட வந்து உங்களை சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி அனுமன் வந்து சொல்லுவார். ஆனா சொன்ன உடனே சீதை என்ன சொல்லுவா, உன்னையும் ஆண் என இந்த உலகம் தூற்றும், நான் ஏன்னா எந்த ஆண் மகன் மீதும் நான் வந்து போக மாட்டேன் அப்படிங்கிறதுனால உன்னோடு நான் வந்தா உன்னுடைய புஜங்கள்ல ஏறிக்கொண்டு நான் வருகிறது அப்படிங்கிறது உன்னையும் ஆண் சொல்லி இந்த உலகம் தூற்றும் அப்படின்னு சொன்ன உடனே அனுமனுக்குள்ள ஒரு ஆச்சரியம். அப்ப எப்படி இலங்கை வேந்தனாகிய ராவணன் வந்து சீதையை கடத்தி கொண்டு வந்தாரு, தொடாம இப்படி கடத்தி கொண்டு வந்து வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனதிற்குள் நினைக்கிறார் அனுமன். இதை வந்து தெரிந்து கொண்ட சீதை என்ன பண்றாங்கன்னா, தீண்டினான் எனில் இத்தனை சேம்பகல் தீண்டுமோ உயிர் இமைப்பின் முன் வன்கையான் கீழ்ந்து கொண்டு எழுந்து ஏகினான் அப்படின்னு சொல்லி பதிவு செய்றாங்க. இந்த ராவணன் தன்னுடைய வன்மையால் அவன் வந்து என்னை தீண்டவில்லை, அவன் இந்த குடிலோடு பர்ணசாலையோடு பெயர்த்து எடுத்துக்கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி இதோ இருக்கிறது பர்ணசாலை பாருன்னு சொல்லி அனுமனை காட்டுறாங்க. சீதையை தொடாமலேயே பர்ணசாலையோடு பெயர்த்து எடுத்துக்கொண்டு ராவணன் வந்து கடத்தி செல்வதாக கம்பர் பதிவு செய்கிறார். அதை வந்து சீதை வாயிலாகவே அந்த
பாடலையும் வந்து நமக்கு கொடுத்திருக்கார். இப்படி பல சிறப்புகள் கொண்ட இந்த ராவணனுடைய பெருமையும் புகழையும் நம்ம பேசிக்கொண்டே போகலாம். இன்னும் நிறைய பெருமைகளோடு உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.